உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா வந்துட்டீங்களா? கொடுங்க மாமா. மாமா கொஞ்சம் அப்படியே நீங்க முதுகு தேய்ச்சி விடுங்களேன். என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுருவோம். என்ன ஒரு மாதிரி இருக்கு மாமா? சரி தேய்ச்சி விடுங்க. மாமா என்ன மாமா உங்க கை இவ்ளோ சாஃப்டா இருக்கு? அதான் வேலையே பாக்குறது இல்லையே. மாமா உண்மையிலே நீங்க சோப் போடுறது அவ்வளவு நல்லா இருக்கு மாமா. மாமா அப்படியே கொஞ்சம் இடுப்பு தேய்ச்சி விடுங்களேன். மாமா அப்படியே கொஞ்சம் கீழே. சரி என்ன மாமா வந்ததுல இருந்து பேசவே மாட்டேங்கிறீங்க? மாமா ஐயோ நீயா? எதுக்குங்க இதெல்லாம்? ஏய் நீ ஐயோ நீ எதுக்காக முதல்ல உள்ள வந்த? முதல்ல இங்க இருந்து வெளிய போ. நீங்க தானே பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னீங்க, அதுதான் கொண்டு வந்தேன். போ போ பின்னாடி போ. நான் உனக்கு கொண்டு வர சொல்ல, சங்கரபாண்டி மாமா தான் கொண்டு வர சொன்னேன். சரி தண்ணி கொண்டு வந்தா ஓகே, வச்சிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு நீ முதுகுலாம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்த? நானா தேய்க்கலங்க, நீங்க ஆசைப்பட்டு தேய்ச்சி விட சொன்னீங்க, அதனாலதான் தேய்ச்சி விட்டேன். எதுக்கு இப்பலாம் நீ பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வெளிய போ. பாதி முதுகு தான் தேய்ச்சிருக்கேன், மீதியையும் தேய்ச்சி விட்டு போறேனே. கொன்றுவோம் நீ. அதெல்லாம் எதுவும் வேணாம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஐயோ வெளிய போ முதல்ல. புருஷனோட முதுக தேய்ச்சி விட பொண்டாட்டிக்கு ரைட்ஸ் இருக்கு. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. யார் நினைப்பாங்கன்னு கேக்குறேன். ஹாசினி ஹாசினி எதுக்கு நீ ஹாசினியை கூப்பிடுற? நீ ஒண்ணும் என் பொண்டாட்டி கிடையாது. என் கழுத்துல நீங்க கட்டின தாலி இருக்கு, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. அது நானா ஒண்ணும் கட்டல, நீதான் அதை கட்ட வச்ச. எது எப்படியோ நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்குல்ல, நான் தான் உங்க பொண்டாட்டி. திரும்புங்க, மீதி மட்டும் தேய்ச்சி விடுறேன். கை வைக்காத. இப்ப நீ வெளிய போறியா இல்லையா? போலனா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா? நான் தள்ளதான் செய்வேன். நானே போறேன். கிளம்பு. ஐயோ கரெக்டா கவுண்ட் பண்ணுமே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.